मुरुगनुक्कु एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे वरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्यामाक्षभिर्यजत्राः स्थिरैर्निरसद्दुष्वागुंसत्कविः यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धसर्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षरश्चनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு தத்தாத்திரேய உபனிஷத்தினுடைய 6வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். இதில் சொன்னபடி தம் அப்படிங்கிற வார்த்தை உயிரை குறிக்கிறது. அதை ஆதாரமாக வச்சுக்கிட்டு 6 எழுத்து மந்திரம், 8 எழுத்து மந்திரம், 16 எழுத்து மந்திரம்னு மந்திரங்களை விரிவுபடுத்திக்கிட்டே போகிறார். யார்? குரு நாராயண பெருமாள். சிஷ்யன் யார்? பிரம்மா. இதில் விசாரம் இல்லாததுனால நேற்று ஒரு 5 மந்திரங்களுக்கு முன்னாடி இந்த முக்தி கொடுக்கக்கூடிய 1000 வார்த்தைகளை உங்களுக்கு மனனத்துக்காக, நிதித்தியாசனத்துக்காக மனநம் ரவுண்டு 2வது ரவுண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு 25 வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டே வரலான்னு சிந்தித்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வரேன். நம்மளுடைய கணிப்பு என்ன அப்படின்னு கேட்டால் 6 படிக்கட்டில் பரம்பொருளை நம்ம அடைய முடியுங்கிற தெளிவு பிறந்திருக்கிறதுனால 6வது பிரகாரம்தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த 1000 வார்த்தைகள். அப்புறம் 5வது பிரகாரம், 4வது பிரகாரம், 3வது பிரகாரம், 2வது பிரகாரம், 1வது பிரகாரம்னு சொல்லி கர்ப்பகிரகம் அப்புறம் பிரம்மஸ்வரூபத்துக்குள்ளே இந்த வேதாந்த மந்திரங்களுடைய வழிகாட்டுதல்படி நாம் பிரம்மத்தை அறிகிறோம், அடைகிறோம், ஸ்வரூபமாகிறோம். இப்போ 11000 மந்திரத்தை கடைஞ்சி தான் இந்த 1000 வார்த்தைகளை உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஒரு வார்த்தை 10 மந்திரங்களுக்கு சமம். நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் மிக சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. எல்லாம் அர்த்தமிக்கது, சாரகர்ப்பித்தம், அமிர்தம் நிறைந்ததாக தான் நான் பார்க்குறேன். ஒன்று ஒரு சின்ன சின்ன கேப்சூல் மாதிரி எடுத்துங்க. இந்த கேப்சூல் எல்லாம் கடைசியில் ஒரே ஒரு கேப்சூலாக இப்போ 1000 கேப்சூல் கொடுக்க போகிறோம். இந்த 1000 கேப்சூல் கடைசியில் ஒரே ஒரு கேப்சூலாக மாறும். அது கடைசி ரவுண்டில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மொத்த வேதாந்தத்தையும் யாரும் அத்தியனம் பண்ணாததுனால 108 உபநிஷத்தை யாரும் சிரவணமோ மனனமோ நிதித்தியாசனமோ பண்ணாததுனால பிரம்மத்தை பற்றிய பூரணமான அறிவு பெரிய மகானுபாவுகள் கூட சில நேரத்தில் சில இடங்களில் தடுமாறுறதை அடியேன் பார்க்குறேன். பூரணமான புரிதல் இல்லாமலும் இருக்குது. அவங்கெல்லாம் இந்த மந்திர வார்த்தைகளுடைய அர்த்தங்களை தெரிஞ்சவங்க தான். ஆனால் கனெக்ஷன் இல்லை. கனெக்ஷன் என்ன சொல்கிறேன்னா, புள்ளி வச்சு கோலம் போடுவோம் இல்லையா? புள்ளி வச்சு கோலம் போடுறது உங்களுக்கு எளிமையாக புரியறதுக்கான வார்த்தை. இப்போ நீங்கள் ஒரு டிராயிங் கிளாஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு புள்ளி வைக்க தான் முதல்ல சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறமா ஒரு ப்ளஸ் போடுவாங்க, இல்லை ஒரு இன்ட்டு போடுவாங்க. அப்புறம் அந்த புள்ளிகளை கனெக்ட் பண்ணுவாங்க, படம் வந்துடும். ஈஸியாக உங்களுக்கு படத்தை வரைகிறதுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி 1000 வார்த்தைகள் அவங்களுக்கு தனித்தனியாக அர்த்தம் புரிஞ்சிருந்தாலும், சூக்ஷ்மம் தெரிந்திருந்தாலும் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு அவங்களால வர முடியல.
ஏன்னா இடையில நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு சொல்கிற மாதிரி இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடு. ஆனால் என்னது வெவ்வேறு இடத்துல இது அதுதான் பிரம்ம ரகசியமாக அடியேன்னு பார்க்குறேன். பரம்பொருள் தன்னை 1,00,000 அணுக்களாக பிரித்து போட்டிருக்காரு. அந்த 1,00,000 நம்ம 1% எவ்வளவு? 1,00,000க்கு 1% 10,000மா? உங்களுக்கு தான் அவார்டு கொடுக்கணும். 1,00,000க்கு 1% 1000, 100,000 தானே 1,00,000. ஏமாந்துட்டீங்க பற்றி. சரி பரவாயில்ல. 1% நம்ம இந்த 1,00,000 அணுக்களாக தன்னை பிரித்து போட்டிருக்க அந்த பரம்பொருள் வேதாந்தம் யாருக்குமே புரியக்கூடாதுன்னு விளையாடி இருக்குது. யாருக்கு ஸ்ரத்தை இருக்கோ, யார் முமுட்சம் இருக்கானோ, யாருக்கு சுப இச்சா வருதோ, யார் இது என்ன இந்த உலகத்தில் ஆத்மா எப்படி பரம்பொருள் எப்படி யாரை செலக்ட் பண்ணுறாங்க, யார் இந்த சமுதாயத்தை விட்டு இந்த ஜெகத்தை விட்டுட்டு என்னை தேடுகிறானோ நான் அவனை தேர்ந்தெடுக்கிறேன் மந்திரம் இருக்கா இல்லையா? ஆத்மா யாரை செலக்ட் பண்ணுது, யாருக்கு தரிசனம் கொடுக்குது, யாருக்கு இந்த செயலறிவுன்னு சொல்ல அந்த அதுக்கு இன்னொரு வார்த்தை வந்திருக்குங்க, கிருத்த சங்கல்பம்னு பேர். கிருத்த சங்கல்பத்தை கிருத்தி பண்ணுறான் அறிவு. கிருத்த கிருத்த கிருத்தியம்னு சொன்னால அதுவும் அதே அர்த்தம் தான் வரும். கிருத்த சங்கல்பம்னா எதை சங்கல்பம் பண்ணானோ அதை செஞ்சிருவான். அந்த அறிவை தான் இப்போ தூண்டுறோம். அதில் தான் எல்லாமே இருக்குது. இந்த கிருத்த சங்கல்பம் ஞாபகம் வச்சுங்க. நான் இப்போ வரும்போது அதை சொல்லுவேன். இப்போது இந்த 1,00,000 அணுக்களை நாம் என்ன பண்ணியிருக்கோம்? 1000 அணுக்களாக சேர்த்துருக்கோம். அவர் பிரித்து வச்சுருக்காரு. 1,00,000 பிரித்து வச்சுருக்காரு. நாம் 1,00,000 முதல் ரவுண்டில் 1000 சேர்த்துருக்கோம். புரியுதா? இன்றைக்கி அருமையான ஒர்க்கு சுவாமிநாதன் பண்ணியிருக்காரு. அந்த படிக்கட்டெல்லாம் இது பண்ணியிருக்காரு. பிரகாரம்னு போடுங்க, ஈஸியாக புரியும். ஏன்னா மக்களுக்கு இறைவனோட பக்தியோடு கனெக்ட் பண்ணி தான் இந்த ஞானத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் பக்தி தெரியும், ஞானம் தான் இப்போ ப்ராப்ளம். பக்தியோட ஞானத்தை கனெக்ட் பண்ணோம்னா ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. அதனால் பிரகாரம்னே போடுங்க. கர்ப்பகிரகம் தான் 1வது ரவுண்டுன்னு வச்சுங்க. இப்போ ஆறாவது முதல் ரவுண்டு 6வது பிரகாரத்தில் இருக்கீங்க. 6 படிக்கட்டில் நம்ம பரம்பொருளை அறிகிறோம், அடைகிறோம். இதுதான் சூக்ஷ்மம். புரியுதா? இப்போ அகண்ட பார்வையில் 11,000 மந்திரம் இப்போ 1000 வார்த்தைகளாக சப்தமாக வருது. அதை சகசிர சப்தக. சம்ஸ்கிருதம் ஃபுல்லாக எனக்கு கிராமட்டிக்கலாக சொல்கிறேன்னா தெரியல. 1000 வார்த்தைகள். சகசிரம் அது ஹிந்தி, சப்தமும் ஹிந்தி தான். அது ரெண்டும் ஹிந்தி. சம்ஸ்கிருதத்துலேருந்து ஹிந்திக்கு வந்திருக்கு. நமக்கு ஹிந்தி தெரியும், சம்ஸ்கிருதம் தெரியாது. அதனால் நான் ஹிந்தி ப்ரொனன்சியேஷன் தான் எப்போதும் பண்ணுறது. புரியுதா? அதனால் 1000 வார்த்தைகள், 1000 சப்தமும், ஒரு சப்தம் 10 மந்திரத்துக்கு இணையானது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நல்லா லாஜிக்காக சொல்கிறேன். அப்போ 1000 × 10 போட்டால் எவ்வளோதான் ஆகுது? 10,000. 10,000 மந்திரத்தை அதுக்கு மேற்பட்ட 11,000 மந்திரத்தை. பகவத்கீதை ஒரு 700-800 ஸ்லோகம் இருக்குது. எல்லாம் சேர்த்தா 11,000 தாண்ட தான் போகும். இருக்கட்டும், ஒரு அனுமானத்திலே போவோம் நம்ம. பரவாயில்ல, இதெல்லாம் ரவுண்டு தானே. நம்ம அவ்வளோ எக்ஸாக்டாக நம்ம பின்னாடி பார்ப்போம். கரெக்டாக அவ்வளோ மந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்போது இந்த 10,000 மந்திரம் 11,000 மந்திரத்தை 1000 வார்த்தைகளாக நம்ம சுருக்கியிருக்கோம்னா மகா ஞானம். மேலேருந்து ஸ்டேட் லைட் வியூ பார்த்தா தான் 11,000 மந்திரத்தை படிப்படியாக அத்தியனம் பண்ணால் தான் இந்த 1000 வார்த்தைகளை எடுக்க முடியுங்கிற அந்த அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழத்தை புரிஞ்சுக்குங்க. புரியுதா? அதில் உங்களுக்கு நேரம் மிச்சம். அப்புறம் மொத்த வேதாந்தத்தையும் படித்த ஒரு ஞானம் அதில் பிறக்கும். 11,000 மந்திரத்தை படித்த ஞானம் இந்த 1000 வார்த்தைகளில் பிறக்கும். அப்புறம் சம்ஸ்கிருதம் தெரியலேன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். 3வது நன்மைகள். 4வது நிறைய நேரம் மிச்சமாகும். அடுத்தது நீங்கள் யாருக்கா சொல்லிக் கொடுக்குறதா இருந்தால் ஒருத்தவன் நம்ம கிட்டக்க வரவனை ஜட்ஜ் பண்ணலாம். அவன் எங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சிடும். அவனுக்கு தெரியும். அவனுக்கு நீங்கள் உணர்த்தலாம். உங்களுக்கு அவன் எங்கே இருக்கிறான், அவனை எங்கேருந்து அவனை ஆக்டிவேட் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் இதை நீங்கள் வார்த்தைகளை புதுசாக கேட்குறவங்களுக்கு இது புரியட்டுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் டெய்லியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் டெய்லி 11,000 மந்திரங்கிற வார்த்தையை சொல்லணும். அதில் 1000 வார்த்தையை கடைஞ்சி அமிர்தமாக எடுத்திருக்கேங்கிற வார்த்தையை அவங்களுக்கு புரியணும். அப்போ தான் இதனுடைய வேல்யூ தெரியும்.
இப்போ உழைப்பு வீண் போகாது, சத்தியம் வந்து மறைக்கப்பட்டாலும் ஒரு நாள் அது வெளிப்படும். இவ்வளவு நுட்பமாக நம்ம வேலை பார்த்துருக்கோம், எளிமைப்படுத்தியிருக்கோங்கிறது அவங்களுக்கு புரியணும். கேட்குறவங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, குருஜியும் சிஷ்யர்களும் ஏதோ ஒரு டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு இல்லை, எல்லாருக்கும் ஒன்றுமே தெரியாது. இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியாது வேதாந்தம் பற்றின்னு இருக்கிற கூட ஒரு 10 வயசுலேருந்து என்னை பொறுத்த வரைக்கும் 10 வயசுலேருந்து இருக்கிற குழந்தைங்களுக்குலேருந்து இது புரியும். 10 வயசுலேருந்து 100 வயசு இருக்கக்கூடியவர்களுக்கு இது எளிமையாக புரியும். அந்த நோக்கத்தில் சிம்பிளிஃபை எளிமையாக சொல்லி பல முறை சொல்லியிருக்கேன். எளிமைப்படுத்தி தரேன், சிம்பிளிஃபை பண்ணுறேன். இதை நீங்கள் 1000 வார்த்தைகளை நீங்கள் அறிய இந்த கர்ப்பகிரகம் போகிறது, சொரூபத்துக்கு போகிறது, அனுபூதிக்கு போகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பக்கம் வேதாந்தம் எளிமையானது, ஞான யோகம் மிக எளிமையானதுங்கிறத நீங்கள் நிரூபணமாகும். நீங்கள் அதை நல்லா அறிவீங்க. அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், ஞான யோகம் எளிமையானது. ரமணர் கூட வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. ஆனால் அவருடைய ட்ராக் வந்து கொஞ்சம் இண்டிவிஜுவல். இது மாதிரி நம்ம படிக்கட்டு போட்ட மாதிரி படிக்கட்டு அவர் போடலை. ஆனால் அவருடைய உணர்வுகளை என்ன பண்ணியிருக்காரு, பாடல்கள் மூலியமாக வெளிப்படுத்தியிருக்காரு. நம்ம ப்ரோஸாக வெளிப்படுத்துகிறோம். சாமானியர்களுக்கு பாட்டு பாடினா புரியுமா? சாமானியர்களுக்கு பாட்டு பாடினா புரியாது. அதனால் எளிமையான வார்த்தைகளாக நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போது இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நோட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் படித்த இது மாதிரி டெய்லி ஒரு காப்பி கொடுமை எனக்கு. இப்போ பக்தன் முதல் வார்த்தை எழுதியிருப்பீங்க. அதெல்லாம் எழுதுனதெல்லாம் விட்டுருங்க. எங்கே நான் புதுசாக சேர்க்க சொல்கிறேனோ அங்கே சேருங்க. பக்தனாச்சா, சேவகனாச்சா, முமுக்ஷு ஆச்சா, அதுதான் சுப இச்சா. முமுக்ஷு வந்து சுப இச்சா வந்ததுக்கப்புறம் முமுக்ஷு. அப்போ வந்து சேவகனுக்கு அப்புறம் 3வது வார்த்தையாக வருது சுப இச்சா, சேர்த்துங்க. சுப இச்சா வருதா? அப்புறம் என்ன? குருனாச்சா சரணாகதி. குரு சேவா. இப்போ சரணாகதிக்கு அப்புறம் குரு சேவா. சரணாகதி ஆனானா குரு சேவா. குரு சேவா அதில் சேர்த்துங்க. குரு சேவா சேர்த்துக்கிட்டிங்களா? அடுத்தது சம்ஹிதம். அது குருவோட அவன் பொருந்துறான். குருவோட பொருந்து செய்கிறதுனால சித்த சுத்தி ஏற்படுகிறது. சித்த சுத்தி. அடுத்த வார்த்தையை சேருங்க. அதில் சம்ஹீதம் அதுக்கு அடுத்த வார்த்தை. நல்லா கவனிக்கணும். இடையில குழப்பினீங்கன்னா நேரம் வீணாக போகும். இடையில நான் சொல்கிறது நல்லா ஒத்து கவனிக்கணும். ஒருத்தவங்க 2 பேர் கரெக்டாக எழுதுன்னா சாதாரணமாக தான் நான் சொல்கிறேன். இதில் என்ன ஒரு வார்த்தையை எங்கே இணைக்கணும்னு சேர்க்குறேன். நடுவில் நம்பர் போடுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 6க்கு அப்புறம் இந்த வருதா 6 ஏன்னு போடுங்க. 7 அப்படியே இருக்கட்டும். அப்புறமா நாளைக்கு அதை ஃபேர் பண்ணுங்கள். டெய்லி ஃபேர் பண்ணுங்கள். டெய்லி படிங்க. ஒன்றும் தப்பு இல்லை. இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிச்சுன்னா தெளிவாயிடும். சுவாமிக்கு எது காலு, எது கண்ணு, எது கை, எல்லாம் மூக்கெல்லாம் நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. குரு சேவாவுக்கு அப்புறமா சத்துவகுணம் அதிகரிக்கிறதா? சித்த சுத்தி சொன்னா பார்த்தீங்களா? இப்போ குழப்பையாச்சு. சங்கீதத்துக்கு அப்புறமா என்னாச்சு? சித்த சுத்தி வந்துச்சா? அப்புறம் சத்துவகுணம் வந்துச்சா? வந்துச்சா? ஆய திறக்க மாட்டேங்கிறீங்க. வந்துச்சா? அப்புறம் வைதிகம் கரெக்டு. சாதகன்னா இப்போ எதையும் நம்ம செய்யணும், இந்த காரியத்தை முடிக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் பிறந்துடும். இந்த காரியத்தை, இந்த சொரூபத்தை நம்ம அடையணும், இந்த பூர்ணமான பிரம்மஞானத்தை நம்ம அடையணுங்கிற அறிவு வருதில்ல. அறிவதுக்கு அப்புறமா உங்கள் மனசில் ஒரு தைரியம் உருவாகும், சாதிக்கணும். இப்போ நீங்கள் சாதகன், சாத்தியம் வந்து பரம்பொருள், அதுவும் நீங்கள் தான். அதை அறியறது சாதனை. சாதகன் நீங்கள், சாத்தியம் இறைவன். இடையில நீங்கள் பயணிக்கிறீங்களா, அது சாதனா. புரியுதா? சாதனா எழுத வேண்டாம், இதை புரிஞ்சுக்கிற. சாதகங்கிற வார்த்தை போதும். இதனால என்ன ஆகுதுன்னா, அந்தர்முகி ஆகிறானா சாதகன். அந்தர்முகி
சரி, கரெக்டு கரெக்டு. சாது பரமார்த்திகம் எல்லாத்துலேயும் பரம்பொருளை நம்ம பார்க்கணும். பரமார்த்திக சத்தம்னா அதான் ஃபைத்து, அதான் ஃபைத்து. நம்ம அனுபவம் ஃபைத்து இல்லை, ஆராய்ச்சி பண்ணி விசாரம் பண்ணி கன்க்ளூஷனுக்கு வரீங்கல்ல, அதான் பரமார்த்திக சத்தியம். விவகாரத்தை எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, அனுபவத்தை எல்லாத்தையும் அனுபூத்தியாக மாற்றிக்கணுங்கிற வார்த்தை தான் பரமார்த்திகம். அப்புறம் தவம் ஸ்டார்ட் ஆகுதா, சிரவணம் ஸ்டார்ட் ஆகுதா, மனனம் ஸ்டார்ட் ஆகுதா. மனனத்துக்கு அப்புறமா மத் சித்தக மத் பரக, அது 2 வார்த்தை. இது மத் சித்தக மனனத்தில் இதான் வருது. என்னையே சிந்திப்பவன், மத் பரக என்னையே நோக்கி வருபவன். மத் சித்தக மத் பரக. மத் சித்தக மத் பரக. இப்போ என்னாச்சு, நீங்கள் துவஜாகிறீங்க. துவஜாகிறீங்க. துவஜனா என்னது, பிரம்மஸ்வரூபத்துக்கான முதல் படிக்கட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஆமாம், 2வது படிக்கட்டு துவஜ். முதல் படிக்கட்டு முமோட்சோ சரணாகதி துவஜ். அப்புறம் திதிக்ஷா, சத்தியம், ரிதம். இந்த திதிக்ஷாவுக்கு சத்தியம் ரிதமாக. அடுத்து சத்தியகாமக எழுதிருக்கீங்களா? சத்தியகாமக எழுதல, எழுதுங்க. எழுதிருக்கீங்களா? பின்னாடி எழுதிருக்கீங்களா? அது இங்கே வரணும். அதை அடிச்சுட்டு இங்கே போடுங்க, நம்பர் போடுங்க. ஆமாம், சத்தியகாமனா இந்த பரம்பொருளை விரும்ப ஆரம்பிச்சிடுறான். இந்த பரம்பொருள் நாம் அறிய வேண்டியது, அடைய வேண்டியது, சொரூபத்துக்கு போக வேண்டியது, வந்த வேலைங்கிறதெல்லாம் அவனுக்கு புரியுது. சத்தியகாமக. எழுதிட்டீங்களா? அப்புறம் வைராக்கியம், விலகிறது, சின்ன சின்ன விஷயங்களை விலகிறது. வீரியம், உற்சாகமாக செயல்படுறது, அதுதான் செயல் அறிவுன்னு சொன்னேன். அப்புறம் ஏகாந்தம். ஏகாந்தம் சங்கல்பம், பிராணாயாமம், ஓங்காரம் அனுஷ்டானம். கரெக்டா? அனுஷ்டானம் பூர்வமத்தி தியானம் அபியாசம். கரெக்டு. ஏகம் பிரம்மம் ஏகம் குரும் ஏகரசம். அடுத்தது ஏகாகிர சித்தம் திருட சித்தம் சித்தப்பிரஜான். அடுத்தது அத்வைதம். அடுத்தது சம்சிதம். அதான் நிதித்தியாசனத்துக்குள்ள வார்த்தை. சம்சிதம் வந்திருக்காது? வந்திருக்கா? சம்ஹிதம் இல்லை, சம்சிதம். நிதித்தியாசனம் சொல்லியிருக்கேனே. ஸ்வசிதம், சம்சிதம், ஸ்திதம். வேத ஆகாயத்தை பார்த்துட்டு சம்சிதம் இங்கே போடுங்க, நான் சொல்கிறேன். அப்புறமா எடிட் பண்ணிக்கலாம். 1 2 தப்பு வரும், முன்ன பின்ன வரும், அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் ஃபைனல் பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு. சரியா? சம்சிதம் போட்டிங்களா? சம்சிதம். சம்சிதமா சுயம்புலாம் இருக்கட்டும். சுயம்பு செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கும். சுயம்புங்கிறது ஆத்மாவுடைய ஒரு பேர். ஆனால் செல்ஃப் மோட்டிவேட்டடுங்கிற அர்த்தத்தில் உங்களுக்கு இங்கே கொடுக்குறேன். ஆச்சா? அப்புறம் அச்சுதம். அச்சுத்னா விலகாமல் அதில் பயணிக்கணும். ஆமாம், அச்சுத். அச்சுத். துரியம், ஊர்தவகதி, யதி. இப்போ ஆத்ம விசாரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து இப்போ ஆத்மா எழுதுங்க. ஆத்ம விசாரத்துக்கு முன்னாடியே யதி எழுதினீங்கள,
எத்திக்கு அப்புறம் ஆத்மா சேருங்க. ஆத்மா ஆத்மரதி. அடுத்தது ஆத்மரதி. 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 ஆத்மா ஆத்மரதி. ஆத்மரதி. சித்து. சித்து. ஆத்மரதி சித்து. ஜீவ. சித்துனா யார்? உயிர். உயிர் வந்து உடம்பு இல்லாமல் இருக்கிற உயிர், பியூராக இருக்குது, சுத்தமாக இருக்குது, உணர்வு நிலையில் இருக்குது. உடம்புல தான் இருக்குது. ஆனால் அந்த உடம்பை விலகி நான் சொல்கிறேன், உடம்போடு இருந்தால் அது வேறு ஜீவக. உடம்புக்குள்ளே அசங்கமாக இருக்குது, உடம்புக்குள்ளே இருக்குது, உடம்போட தொடர்பு இல்லாமல் இருக்குது. புரியுதா? உடம்புனுடைய உபாதிகள் எதுவும் சைத்தன்யத்தை பாதிக்காது. ஆத்மா அசங்ககன்னு சொல்கிறோம்ல, அந்த பியூர் கான்சியஸு, அது பேர் சித்து, உணர்வாக இருக்குது. அது அஞ்ஞானத்தினால் மூடப்பட்டாலோ உபாதிகளால் கவரப்பட்டாலோ அது ஜீவக. அதான் சித்து ஜீவக. அடுத்தது சித்து எழுதினீங்களா? ஆத்மான்னு போட்டிங்கல்ல. ஆத்மாவுக்கு சரி பரவாயில்ல, அது பின்னாடி கொண்டு வரேன். ஆத்மாவுக்கு அப்புறம் ஆத்ம விசாரம் வருதா? ஆத்மரதி. அப்புறம் சித்தா ஜீவக. அடுத்த ஜீவக. அதான் ஜீவ. எழுதியாச்சா? எழுதியாச்சா? ஆத்ம விசாரம். ஆத்ம விசாரம் எழுதிட்டீங்களா? யோனிகி எழுதுங்க. அருமையான வார்த்தை யோனிகி. யோனிகினா என்னன்னா, போன வாட்டி சொன்னேன்னா, சரி சரி யோனிகி இந்த இடத்துல போடுங்க. யோனிகி என்னன்னா ஆத்மா தான் யோனிகி. இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் அங்கேருந்து தான் எல்லாத்துக்கும் தாய் அது. ஆத்மா எல்லாவற்றுக்கும் சகலத்துக்கும் பிறப்பிடம். ஆத்மாக்குள்ளேருந்து தான் எல்லாம் வெளியில் வந்திருக்கு. புரியுதா? இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குறது ஜீவம் ஜகத்து எல்லாம் இந்த ஆத்மாலேருந்து தான் வந்திருக்கு. ஆத்மா பரமாத்மா ரெண்டும் ஒன்று தான். ஆத்மான்னு பேசும்போது யோனிகிங்கிற ஒரு பேர் இருக்குது. யோனிகினா தாயின்னு அர்த்தம். தாயின்னு அர்த்தம். எல்லாவற்றுக்கும் பிறப்பிடம்னு அர்த்தம். நம்ம இந்த எல்லாவற்றுக்கும் சகலத்துக்கும் இதுதான் பிறப்பிடம். ஆத்மாக்குள்ளேருந்து தான் எல்லாம் வெளியில் வந்திருக்கு. திரும்ப எல்லாம் ஆத்மாக்குள்ளே ஒடுங்கி தான் என்ன பண்ணுது? பரமாத்மாக்குள்ளே போய் சேரப்போகுது. யோனிகி. இதுவும் மாண்டவிய உபநிஷத்து தான். அச்சா யோனிகி. யோனிகியா. அடுத்தது நிஷ்டா. நிஷ்ட. இல்லை இருங்க. ஆத்ம விசாரம் யோனிகி எழுதுறீங்களா? மனோலயம் தான் மனோநாசங்கிறது. அடுத்தது வாசனாசயம் போட்டிங்களா? வாசனாசயம் போட்டதுக்கப்புறம் நிஷ்டைக்கு அப்புறம் அநாகத்தம்னா உள்ளேருந்து ஓங்காரம் கேட்குறது. அநாகத்தநாதம் உள்ளேருந்து நிஷ்டையில் இருக்கும்போது தான் ஓங்காரம் உள்ளேருந்து கேட்கும். இப்பயும் கேட்கும், எல்லாருக்கும் கேட்காது. காதை அடைச்சி பார்த்தா கேட்கும், இல்லை நிஷ்டையில் இருந்தால் கேட்கும், இல்லை ஒரு ஃப்ரீக்குவென்சியில் உங்கள் சைத்தன்யம் இருந்ததுன்னா கேட்கும். ஆச்சா? அடுத்தது தூஸ் வாசனா. இது அநாகத்தம் போட்டிங்களா? அநாகத்தம் கேட்டிங்களா? தூஷ்ணீம் அமைதி. அதையும் அடுத்த வார்த்தை போடுங்க. அதனால் எழுதும்போது 3 லைன் கேப் விட்டு எழுதுங்க. ஒரு டைரி வீணாக போனால் போட்டோம், ஒரு நோட்டு வீணாக போனால் போட்டோம், 10 நோட்டு கூட 1000 நோட்டு கூட வீணாக போனால் போட்டோம்.
பணத்தை லட்சமாக தான தர்மம் பண்ணுறீங்க, நோட்டில் இவ்வளோ அந்த ஸ்கூல் புத்தி இன்னும் போகவே இல்லை. நீங்கள்லாம் இப்போ எல்கேஜி இருக்கிற எல்கேஜியில் என்ன பண்ணுவீங்களோ அதே பண்ணுறீங்க. சரி, தூஷ்ணீம்னா என்னது? அமைதி நிலை. அது அமைதி நிலை வருதா? அமைதி நிலை வருதா? ஆ ஆ அமைதி நிலை வருதா? சில ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வரும். அப்போ வந்து அது பேர் தர்ஷனம்னு பேர். தர்ஷனம். அப்புறம் அனுபூதி. இது வரைக்கும் சொல்லல. அனுபூதி அப்புறம் சத்யோமுக்தி. அப்புறம் மௌனம். நீங்கள் மௌனம் இருக்கும் உங்கள்கிட்ட. மௌனம் எடுத்துங்க. அத்தியாசிரமம்னா இனிமேல் ஆசிரமம்னா உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, கட்டுப்பாடுகள் உங்களுக்கு இல்லை. சத்யோமுக்தி வந்துடுச்சு, தர்சனம் ஆகிடுச்சு, சத்யோமுக்தி வந்தாச்சு, மௌனம் ஆகிட்டீங்க. இப்போ வந்து பூரணம் எழுதுங்க. இல்லை, அத்தியாசிரமம் தாண்டி ஈஸ்வர பிரசாதம் தாண்டி நித்யானந்தம் தாண்டி பூரணம் எழுதுங்க. பூரணம் எழுதிட்டீங்களா? தூஷ்ணம் எழுதிட்டீங்களா? பூரணம் எழுதிட்டீங்களா? அப்புறம் அமிர்தம் எழுதுங்க. அடுத்த வார்த்தை அமிர்தம் எழுதிட்டீங்களா? அடுத்தது வந்து கைவல்யம். இந்த கிருத்த சங்கல்பத்தை எங்கே போடுறது? இந்த பூர்வம் எங்கே போகிறது? கிருத்த சங்கல்பத்தை செயல்படுத்துகிற அறிவு முமோட்சம் இருக்குது பார்த்தீங்களா? எங்கேருந்து ஆரம்பித்தோம்? அது சமீகிதம் ஆனீங்களா? சரணாகதி ஆனீங்களா? குரு ஆச்சிங்களா? குருவை பார்த்ததுக்கப்புறம் அவர் சத்துவகுணத்துக்கு கொண்டு போவார் இல்லையா? அங்கே வந்து ஓரளவுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். தவத்தை ஸ்டார்ட் பண்ணணுங்கிற முடிவு எடுப்பீங்க. முதல்ல குருவை சந்திக்கணும்னு நினைப்பீங்க, தவத்தை ஸ்டார்ட் பண்ண முடிவு எடுப்பீங்கள்ல. இந்த இடத்துல தான் நீங்கள் இந்த கடைசி வார்த்தையை கூட இதை போடுங்க. இப்போ நான் சொன்ன கடைசி வார்த்தை கைவல்யமா? அதை வந்து அடுத்தது கிருத்த சங்கல்பம்னு போடுங்க. இதை எங்கே இணைக்கணும்னா எடுத்த காரியத்தை முடிக்கிறவன் தான் கிருத்த சங்கல்பம். செயல்படுத்தும் மாதிரி எனக்கு தெரியும் சொல்லிட்டு உட்காந்துருக்கிறது இல்லை. எனக்கு தெரியும், அங்கே பெரிய இங்கே பெருகணும், ஊர் கதையெல்லாம் சொல்லுவான். எனக்கு என்னவோ தெரியல, என்னை பார்த்தா எல்லோரும் கதை சொல்லணும்னு தோணும் போல இருக்கு. கதையே எனக்கு பிடிக்காது. நான் சொல்ல வேண்டிய கதையை 3 லைனில் சொல்கிறேன். அந்த ஏகநாதரை கிட்டத்தட்ட 10 நாள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதையே சுருக்கிறேன். என்னமோ நம்மளை பார்த்தா கதை சொல்கிறாங்க, நான் அதை கதைக்கு டக்குன்னு கட் பண்ணிடுவேன். கோச்சிக்காதீங்க யாரும், தயவுசெய்து. கோச்சிங்க, பரவாயில்ல, கோச்சிங்க, நல்லா கோச்சு. அப்புறம் தீரக அனிருத்தன் முக்தன் அப்படிலாம் அது அப்படியே அந்த வார்த்தையை பின்னாடி போடுங்க. கைவல்யம் தான் கடைசி நிலை, இருந்தாலும் இது அப்படியே இருக்கட்டும். போட்டாச்சா இல்லையா? இப்போ நான் சொன்ன வார்த்தையெல்லாம் வந்துச்சா பாருங்கள். ஆனந்தம் சொன்னேன்னா கைவல்யத்துக்கு அப்புறம் ஆனந்தம் போடுங்க. போட்டிங்களா? இது இடையில் இந்த ஒரு இடத்துல ஒரே ஒரு நெகட்டிவ் தான் சொல்ல போகிறேன் நான். நீங்கள் இந்த நெகட்டிவ்ஸ்லாம் இடத்துக்கு 1000 நெகட்டிவ் சொல்லுவாங்கள்ல, அதாவது யம நியமம், அதாவது சமதமாதிகள்னு சாதன சதுஷ்டியம்னு, அதுக்கு ஒரே ஒரு இது தான் சொல்கிறேன். எங்கே சொல்கிறேன்னா, குருவுக்கு அப்புறம் என்ன வருது? சரணாகதிக்கு முன்னாடி அபிமானம்னு போடுங்க, அகங்காரம்னு போடுங்க. அபிமானம்னா கூட மக்களுக்கு புரியாது. அகங்காரம்னு போடுங்க. அகங்காரம் தான் என்னது? இந்த காமக்ரோதாதிகள் எல்லாம் அதில் இருக்குது. அகங்காரம் அபிமானம் ரெண்டும் ஒன்று தான். அகங்காரம் ஒன்று விட்டால் நீங்கள் சொரூபம். இப்போ இதில் இந்த வார்த்தைகள் ஏதாவது புரியாத வார்த்தைகள் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது புரியாத வார்த்தைகள் இருந்தால் கேட்கலாம். கைவல்யமா?
அத்வைத நிலையில் ஒன்றிய நிலை. நீ ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்தான் கைவல்யம். உயிர் வந்து அறியாமல் இருந்தால் அது வந்து உயிர், சித்துன்னு பேர். அறியாமல் இருந்தால் ஜீவன். அறிவு இருந்துச்சுன்னா, பிரம்மஞானம் பெற்றுச்சுன்னா அது சித்து சத்தாயிடும். ரெண்டு கிடையாது, ஒன்றாயிடும். இப்போ சித்து தன்னை அஞ்ஞானத்தில் இருக்கிறதுனால அப்போ அது ஜீவனாக இருக்குது. புரியுதா? நல்ல கேள்வி, அரிய கேள்வி. வேறு யார்? வேதா. ஏதாவது ஒரு வேதான்னு பேரை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு தொலை. மனோலயம்னா மனமே இல்லாத நிலை இருக்கும். மனம் வந்து ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா மனம் உள்ளே போய் கரைஞ்சி போயிடும். எதெல்லாம் வெளியில் வந்ததோ மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் எல்லாம் சித்தில் கரைஞ்சி போயிடும். கரைஞ்சி சித்து பியூர் சித்தாக இருக்கும். அப்போ சித்த சுத்தி. அப்போ குரு உபதேசம் பண்ணால் அப்பயே டக்குன்னு சத்தியமுக்தி வந்தாலும் வந்துடும், சொல்ல முடியாது. புரியுதா? மனோநாசம் தான். மனோநாசம் ஒரு பொருளை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அதனால் மனோநாசங்கிற வார்த்தை சரியான வார்த்தை தான். லயம்ங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். மனதை கொள்றேங்கிறத விட அழிக்கிறேன்னு சொல்கிறத விட மனம் அம்பாலாக பார்க்குறேன், அதனால் எனக்கு நாசம்னு சொல்ல முடியல. வேறு ஒன்று. ஆமாம், மனதை வந்து எஜுகேட் பண்ணால் அது சித்தாயிடும். இந்த மனோங்கிறதுலாம் சட்டை தான். மனம், புத்தி, அகங்காரம் எல்லாம் சட்டை தான். அந்த சட்டையெல்லாம் என்ன பண்ணுறீங்க? அந்த அக்னியில் எரிச்சிடுறீங்க. அது என்னவாயிடும்? சித்து மட்டும்தான் இருக்கும். இப்போ சைத்தன்யங்கிறது, இந்த சித்து சத்துங்கிறது ஆதாரம். அது வந்து அன்பு ஸ்வரூபமாக இருக்குது, இது அறிவு ஸ்வரூபமாக இருக்குது. அறிவும் அன்பும் சேர்ந்தால் ஆனந்தம் பிறக்கும். இப்போ நாம் அறிவு ஸ்வரூபம், பரம்பொருள் ஆனந்த ஸ்வரூபம், நாம் அவரோட அன்பு ஸ்வரூபம், நம்ம அவரோட சேர்ந்தோம்னா ஆனந்தம். புரியுதில்ல? ஏமி பிரம்மையும் உட்காந்துருக்க எழுதியிருக்கேன் எல்லாத்தையும். நாளையிலேருந்து படிக்க சொல்கிறேன் நான். ஒவ்வொரு இந்த பாருங்கள், யாரை வேணாலும் படிக்க சொல்லுவேன். இங்கே ஸ்கூல் மாதிரி தான். நம்மலாம் ப்ரைமரி செக்ஷனில் இப்போ இருக்கோம், 5th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கோம். அதனால் என்னடா ஸ்கூல் மாதிரி பாடா படுத்துகிறான்னு நினச்சிக்காதீங்க. சரி, அத்தியாசிரமம்னா இந்த ஆசிரம நிலையெல்லாம் கடந்துடும் மனநிலை. அவன் வந்து சுத்த 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 பிரம்மஸ்வரூபமாக இருப்பான். அவனுக்கு தீட்டு கிடையாது. எப்பயுமே அவன் யாரை தொட்டாலும் சிறப்பு. மற்றவன் யாராவது தொட்டால் அவங்களுடைய கர்மா இவனுக்கு விக்கிரகம் மாதிரி இருப்பாங்க. அது நல்லா உணர முடியும். சில விஷயங்களை சொல்ல முடியாது எனக்கு, தர்ம சங்கடமாக. எனக்கு பிடிக்காதவங்க என்னை தொட்டாங்கன்னா ரொம்ப எனக்கு கோபம் வரும், வருத்தமாக இருக்கும், துக்கமாக இருக்கும். இதெல்லாம் சில கோவில்களில் நடக்கும். அது சாமி பண்ணுற வேலை. அது அவனை போய் தொட்டு, ஒரு பிச்சைக்காரனாக இருப்பான், அவன் தொட்டு கேட்பான், தைரியமாக கேட்பான். தொட்டானா அப்படி சுருக்குன்னு இருக்கும். வேற ஒன்று, ஒரு துஷ்டசக்தி என்னை தொடுற மாதிரி ஃபீல் ஆகும். தெரியுதில்ல? குழந்தையுடைய ஒரு தொடுதலும் நண்பனுடைய ஒரு தொடுதலும் இது இருக்கும். அது தொடுறது ஒரு 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 துஷ்டசக்தி தொடுற மாதிரி இருக்கும். சன்னதிக்குள்ளே தான் நடக்கும், ஏதாவது புண்ணியக்ஷேத்திரத்தில் தான் நடக்கும். அப்போ சுவாமி தான் என்ன பண்ணுறாங்க? அவனை போய் தொடு, காரியம் நடக்குங்கிறத அவங்களுக்கு சௌகரியம் சாதகம் பண்ணி விட்டுட்டு நம்மளை காலி பண்ணிடும். 2 நாள் கழிச்சு பவர் கொடுத்துருவார், அது வேறு விஷயம். சொல்கிறேன், இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க அன்றாடம். இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க உணர்வுகள். அதனால் குரு தொட்டாங்கன்னா புனிதம். குருவை யாரும் தொடக்கூடாது, நல்லா புரிஞ்சுங்க. குரு தொடணும், குரு வந்து உங்களை தொடணும், அது சிறப்பு. குருவை யாரும் தொடக்கூடாது. உங்களுக்கு தீட்சை கொடுக்கலன்னு நினச்சிட்டு இருக்காது. என்னுடைய பார்வையும் என்னுடைய சாநித்தியமும் உங்களுக்கு தீட்சை தான். ஸ்பர்ஷ தீட்சை, சங்கல்ப தீட்சை. முதல்ல சொல்லுங்கள், நீங்கள் எல்லாருக்கும் முக்தி கிடைக்கணும்னு உங்களை பார்க்காதவங்களுக்கே பண்ணிட்டுருக்கேன். இதில் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணானோ, யார் யாரெல்லாம் முருகன் படத்தை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வந்தானோ, முருகனை குருவாக ஏற்றுட்டானோ, அவனுக்கெல்லாம் முக்தி நிச்சயம். வேறு என்ன இருக்குது? குரு பூர்ணிமா இந்த இந்த எத்தனாம் தேதி? அது ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு வருது பாருங்கள்? ஜூலை 13. ஆக்சுவல் வந்து ஜூலை 10 குரு பூர்ணிமா. நம்ம ஞாயிற்றுக்கிழமை அந்த 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 குரு பூர்ணிமா முடிஞ்சு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை எவ்ரி இயர் வச்சுங்க, பிளான் வச்சுங்க. அடியன் இருந்தாலும் இல்லாட்டினாலும் உங்கள் நன்றி உணர்வு முருகப்பெருமானுக்கு சமர்ப்பணமாகணும். கும்பமேளா மாதிரி எல்லாம் கூடுங்க, கொண்டாடுங்க. நம்ம ஒரே ஒரு விழா தான் நமக்கு, குரு பூர்ணிமா தான். இன்றைக்கி எத்தனை வார்த்தை ஆகிருக்குமா? நாளைக்கு பேர் பண்ணி எடுத்துன்னு வா. அநாகத்தம்னா ஓங்காரம் உள்ளேருந்து கேட்கும். இப்போ நீங்கள் காதை 2 காதையும் அப்படியே அடைச்சி நல்லா அடைங்க, ஸ்ட்ரைட்டாக அடிங்க.
அடித்து உள்ளேருந்து சத்தம் கேட்குதா பாருங்கள், ஏதாவது சத்தம் கேட்குதா? உங்கள் அம்மா கூப்பிட்ற மாதிரி இருக்கு. ஏங்க கையை எடுக்கிற? கேட்குதா? கையை காதை அடைங்க. என்ன கேட்குதுன்னு பார்க்குறேன். இந்த சப்தத்தை நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க. கேட்குதா? லைட்டாக கேட்குற மாதிரி இருக்கா? பழக பழக நல்லா கேட்கும். அப்புறம் காது அடைக்கவே வேண்டாம். இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்னா எனக்கு கேட்குது. நைட்டு இங்கே முடிச்சுட்டு கிரிவலம்லாம் முடிச்சுட்டு போய் படுக்கிறேன்னா ஓன்னு கேட்டுட்ருக்கோம். அதை அப்படியே கேட்டு தூங்கிடுவேன். சரி, இப்போ புரிஞ்சிச்சா? இதெல்லாம் அன்றாட உணர்வுகளை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதனால் இந்த வெளியிலேருந்து புதுசாக கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இது மிக மிக அரிய பொக்கிஷமான விஷயங்களை வெளியிடுறேன். யாரும் வெளியிட மாட்டாங்க. இது ரகசியம் தெரிஞ்சு தான், என்னுடைய அறிவுக்கு கான்சியஸுக்கு உட்பட்டு தான் நன்றாக இந்த 2500 வருஷமாக வஞ்சிக்கப்பட்ட இந்த இனம் இந்த பிரம்மஸ்வரூபத்தை புரியட்டும், அறியட்டும், தெரியட்டும்ங்கிறதுக்காக இதை எளிமைப்படுத்தி வெளியிடுறேன். இது பெரிய விஷயம். இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெரிய விஷயமா எதுவுமே நினச்சது கிடையாது. ஆனால் இது பெரிய விஷயமா தெரியுது. உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்க போகிறது. எனக்கு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஏற்கனவே நான் கடந்து வந்திருக்க பாதை. டே 1 சொல்லியிருக்கேன். 6 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். கேட்டு பாருங்கள். இந்த வார்த்தையெல்லாம் இன்றைக்கா கொடுத்தேன்னு கேட்டு பாருங்கள். எல்லாம் டே 1 கொடுத்தது. 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேதா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுற டயத்துலேருந்தே வார்த்தைகளை கொடுத்துட்டே வரேன். அவங்களுக்கு அப்போ அர்த்தம் புரிஞ்சிருக்காது. எப்படியே கிளைமேக்ஸ் வரும்போது தானே எல்லாம் புரியும். இன்னும் ஸ்ட்ரக்சருக்கு வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது உங்கள் லெவல் வேறு லெவல். அதனால் புதுசாக கேட்குறவங்க ஏதோ டிஸ்கஷன் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த வார்த்தைகள்லாம் மிக 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 முக்கியம். அந்த மந்திரத்தினுடைய சாரம் அந்த வார்த்தை. ஒரு மந்திரமோ 10 மந்திரத்தினுடைய சாரம் ஒரு வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவ்வளோ வேல்யூவான வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க, விசாரம் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ நான் அடியான அந்த கனெக்ட் பண்ணும்போது விசாரம் பண்ணுவேன். எல்லாத்தையும் 1 by 1 விசாரம் பண்ணி வீடியோ வெளியிடுவோம். ஒரு புக்கை போட்டு கையேடு போட்டு எல்லா இந்த 38 டிஸ்ட்ரிக்குக்கும் 38 டிஸ்ட்ரிக்குக்கும் நம்ம அதை ஒரு கைடு காப்பீஸாக அவங்களுக்கு கொடுப்போம். அதை வச்சு அவங்க என்ன பண்ணலாம், அவங்க தெரிஞ்சுக்கலாம், மற்றவங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கலாம். புரியுதா? மொத்த மந்திரத்தையும் படிக்கலையே அப்படின்னு வருத்தம் வேணால், வேதம் தெரியலையே, சம்ஸ்கிருதம் தெரியலையேங்கிறது கவலைப்பட வேண்டாம். அதுக்காக சொல்கிறேன். சரியா? 10 வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும் யார் வேணாலும் படிக்கலாம். சரி, இப்போ நாம் இப்போ இந்த மந்திரத்தில் போகிறோம். இந்த மெஞ்சி இருக்கிற இந்த தத்தாத்திரேய உபநிஷத்தினுடைய எஞ்சிருக்கிற மந்திரம் இன்னும் 3 மந்திரம்தான். ஆனால் எத்தனை இருக்குது எழுதியிருக்கோன்னா 4, 6, 10, 12, 14, 16, 18 மந்திரத்துக்கு சமம். 18, 20 மந்திரத்துக்கு சமம். 20 பேஜ் ஆகிருக்கு. அதெல்லாம் விஷயம் ஒன்றும் இல்லை. இதுதான் ரிஷிக, சந்த, மீட்டர், இதை பற்றி அங்கநியாசம், அதை பற்றி தான் இருக்குது. ஏற்கனவே நம்ம பேசினது தான். இது நீங்கள் ஜபிக்க போகிறதில்ல, ஃபாலோ பண்ண போகிறதில்ல. இதில் எல்லாம் நேரத்தை கழிச்சிட்டு இருக்காதீங்க. இந்த உங்களுக்கு லக்ஷ்மி மந்திரம், சரஸ்வதி மந்திரம், அம்பாள் மந்திரம் அது அத்தியாவசியம். ஒரு கிரகஸ்தனுக்கு அத்தியாவசியம். நெருக்கடியான நேரத்தில் பணம் வேணும்னா அந்த மந்திரம். உடம்பு சரியில்லையா, அம்பாளுடைய மந்திரம், சுத்த தேகம் கிடைக்கும் அதில், அம்பாள் மந்திரம். இது கிளாஸ் புரியலையா, ஓம் ஐமு பண்ணலாம். அது ஒரு பெரிய சூக்ஷ்மந்தான். பூரணமாக நம்பலாம் நீங்கள். உங்களுக்கு அது ஒரு அமிர்தமாக தான் அதை கொடுத்துருக்கேன். என் லைஃப்பில் நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணது கிடையாது. ஆனால் அதெல்லாம் அதில் சூக்ஷ்மம் இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் செய்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். புரியுதா? சரி, இப்போ நாம் இந்த தத்தாத்திரேய மந்திரத்தினுடைய 6வது மந்திரம் சோடச எழுத்து, 16 எழுத்தில் மந்திரத்தை தயாரிச்சிருக்காங்க. ஷோடசாட்சரம் யாக்கியாஷ்யே. இப்போ நான் 16 எழுத்து மந்திரத்தை சொல்லப் போகிறேன். பிராணம் தேய, உயிரே போனாலும் பரவாயில்ல. மானம் தேய, மானமே போனாலும் பரவாயில்ல. சக்ஷுர் தேயம், கண்ணே போனாலும் பரவாயில்ல. ஸ்ரோத்ரம் தேயம், ஸ்ரோத்ரம் போனாலும் பரவாயில்ல, கொடுத்தாலும் பரவாயில்ல. இந்த சோடதச சிர சின்னதி 16 எழுத்துடைய 16 கலையுடைய இந்த உடம்பே போனாலும் பரவாயில்ல. இந்த 16 எழுத்து மந்திரத்தை யாருக்கும் சொல்லாதேன்னா, தகுதியற்றவனுக்கு சொல்லாதேன்னு. அருகதான்னு சம்ஸ்கிருத வார்த்தை. அருகதானா தகுதியற்றவனுக்கு சொல்லாத அப்படின்னு சொல்லுது. எதை?
யாருக்கு உயிரே போனாலும் சரி, கண்ணு போனாலும் சரி, மானம் போனாலும் சரி, உயிரே எடுத்தாலும் சரி, உடம்பே வெட்டினாலும் சரி, இந்த மந்திரத்தை யாருக்கும் சொல்லாத. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான மந்திரம். சோடதசை அதான் சடுதசை. சடுதசை சிர சின்னத்தி தலையை வெட்டினாலும் சரி, சோடசாட்சர மந்திரம் நாதேயோ. இந்த 16 எழுத்து மந்திரத்தை யாருக்கும் கொடுக்காத. யாருக்கு கொடுக்கலாம்? அதே சேவாபர, யார் குருக்கு சேவா பண்ணுறானோ அதே சேவாபர, குரு சேவா. அப்புறம் பக்த. இங்கே மகானுபாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூரணமாக சன்னியாசம் எடுத்திருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி உபதேசம் பூரணமாக அத்வைதத்தில் இருக்காங்க இல்லையா, வேதாந்தத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்க சிஷ்யர்களை தன்னுடைய சிஷ்யர்கள்னு சொல்கிறத விட பக்தர்கள்னு சொல்லுவாங்க. அது இந்த மந்திரத்துலேருந்து தான் எடுத்திருக்காங்க. அவங்க என்ன, இவங்க போய் சிஷ்யர்கள் போய் பக்தர்கள்னு சொன்ன பகவானுக்கு தானே பக்தர்கள் அப்படின்னு சொன்னால் குரு பக்தி சிவபக்தி ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்கள், அதிசேவா பர பக்தக, சேவா செய்யக்கூடிய குரு சேவா செய்யக்கூடிய குணவாட்சிஷ்ய குணவானாக இருக்கணும், சத்துவகுணமானவனாக இருக்கணும், குரு சேவா செய்யக்கூடியவனாக இருக்கிறான். வதேத்தே, அவனுக்கு சொல்லிக் கொடு. இப்போ என்ன சொல்லணும்? ஓமிதி பிரதம பவதி, முதல் வார்த்தை ஓம். ஐமிதி துவத்தீயம், ரெண்டாவது வார்த்தை ஐம். திருத்தீயம் க்ரோமிதி, க்ரோம். சதுர்த்தம் க்ளீமிதி, க்ளீம். பஞ்சமம் க்ளூமிதி, க்ளூம். இதினா என்றுன்னு அர்த்தம். க்ளூம். ஷஷ்டம ஹ்ரீமிதி, ஹ்ராமிதி, ஹ்ராம். அப்புறம் சப்தமம் ஹ்ரீமிதி, 7வது எழுத்து, 7வது வார்த்தை ஹ்ரீம். குருமித்தி அஷ்டமம், 8வது வார்த்தை ஹ்ரூம். நவம் என்னன்னா சௌஹு அப்படின்னு சொல்லுவாங்க. சௌரிதி. தத்தாத்ரேய இத்தி, அதோட இது வரைக்கும் 9 எழுத்து வரைக்கும் சொல்லிவிட்டு தத்தாத்ரேயாயன்னு சேர்த்தா அது ஒரு 5 எழுத்து. 9 5 14 எழுத்து. சதுர்தசம் 14. ஸ்வாஹா இத்தி, ஸ்வாஹா. இதில் வந்து இசை எப்பயுமே ஆஃப் லெட்டரை விட்ருவாங்க. வாஹா 2 எழுத்து. அந்த எழுத்து சேர்த்தா மொத்தம் 16 எழுத்து மந்திரம். ஷோடச மந்திரம், 16 எழுத்துக்களுடைய மந்திரம். என்ன அது? சரி சொல்கிறேன், அந்த மந்திரத்தை பின்னாடி படிக்கிறேன். என்ன மந்திரம்னா, ஓம் ஐம் க்ரோம் க்ளீம் க்ளூம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹூம் ஷௌஹ் தத்தாத்ரேய ஸ்வாஹா அப்படின்னு சொல்லணும். ஓம் ஐம் க்ரோம் க்ளீம் க்ளூம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹூம் ஷௌஹ் தத்தாத்ரேயாய ஸ்வாகான்னு சொல்லலாம். அதோட இன்னும் ஸ்ரீ வைஷ்ணவே எப்படி சொல்லணும்னா, ஓம் ஐம் க்ரோம் க்ளீம் க்ளூம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹூம் ஷௌஹ் ஸ்ரீ வைஷ்ணவே தத்தாத்ரேயாய ஸ்வாகான்னு சேர்த்து சொல்லலாம். அப்படி சொன்னால் அவன் விஷ்ணுவாகிறான். பலன். இப்போ வந்து இதுக்கு வந்து சந்தம் ரிஷி சொல்லும்போது சந்தக காயத்ரி சந்தக, ரிஷி சதாசிவம், தேவதா தத்த, இது மாறவே இல்லை. தத்தாத்ரேயா. பீஜம் ஓம், சக்தி ஸ்வாஹா, கீலகம் சதுர்த்தி அந்தம். ஹிருதய அங்கன்யாசம் பண்ணும்போது ஹிருதயம், ஓம் இதி ஹிருதயம், க்ளாம் க்ளீம் க்ளூம் இதி ஷிகாய, சௌரதி கவச்சம். நான் வந்து இதெல்லாம் பார்த்துங்க, நான் வச்சு காமிக்கிறதெல்லாம். சத்துர்யந்தம் சக்ஷுஷி, கண்ணையும் தொடணும். நம்ம நெற்றி தொடுவோம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். சக்ஷுஷி சகசாஸ்திரே, ஏதாவது தலையை சுற்றி இப்படி ஒரு சொடக்கு போட்டு கட்டுவாங்க. அஸ்திரம். அச்சா. யோ நித்தியம் அதீத, யார் இப்படி அறிகிறானோ, சச்சிதானந்த சுகி, அவன் சச்சிதானந்த சுகியாகிறான். சுகின்னா என்னது? எப்போதும் சுகமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சில பேருக்கெலாம் பேரை மாற்றி வச்சுருப்பாங்க.
செக்கச்சவேன்னு இருப்பார் எங்கள் மாமா, கருப்புசாமின்னு பேர். அது மாதிரி மாறி இருக்கும் என்ன. அது மாதிரி சச்சிதானந்த சுக்கியாக இருப்பார் அவர். யார் யார் இவர் இந்த மந்திரங்களை அறிகிறீர்களோ. அப்புறம் மோக்ஷை பவதி, மோட்ச முக்தி அடைகிறான். இது சொல்லியாச்சு. சௌரித்யந்தே ஸ்ரீ வைஷ்ணவே இச்சுத்த தத் ஜாபி விஷ்ணு ரூபியை சொல்லிட்டேன். அதாவது ஓம் ஐம் க்ரோம் க்ளீம் க்ளூம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் சௌஹ ஸ்ரீ வைஷ்ணவே ஸ்வாகான்னு சொல்லணும். தத்தாத்திரேயை எடுத்துகிட்டு வைஷ்ணவே போடணும். அப்படி சொல்லி இந்த அனுஷ்டுப் சந்தம், இந்த சந்தத்தினுடைய சிறப்பு சொல்ல. காயத்ரி சந்தம் மாதிரி அனுஷ்டுப் சந்தம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அனுஷ்டுப்பு, திரிஷ்டுப்பு, காயத்ரி இதெல்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அனுஷ்டுப் சந்தோ வியாக்கியாசியே, உனக்கு அனுஷ்டுப் சந்தம் சொல்லித்தரேன். சர்வத்திர சம்புத்திர் மானித்யுச்சியந்தே, அதாவது நல்ல அறிவோட விழிப்பு நிலையோட இந்த மந்திரத்தை மிகச்சரியாக சொன்னீங்கன்னா, தத்தாத்திரேய ஹரே கிருஷ்ண உன்மத்தானந்தன தன்னை மறைந்து ஆனந்த நிலையில் இருக்கிறது. தாயக ஆனந்தம் தரக்கூடியது. திகம்பரம் ஆனந்தம் தரக்கூடியவர். திகம்பரம் முனே பால பிசாச்ச ஞானசாகர, இதெல்லாம் துதி. உபனிஷதி என்றும் அனுஷ்டுப் சந்தக என்று இந்த அனுஷ்டுப் சந்தத்தை நீங்கள் இப்படி தான் சொல்லணும். என்னென்ன சொல்லணும்? எப்போதும் விழிப்பு நிலையில் இருந்து தத்தாத்திரேய ஹரே கிருஷ்ண உன்மத்தானந்த ஆனந்ததாயக, இந்த இந்த மீட்டரு, இதெல்லாம் இந்த சந்தம் இந்த நன்மைகளை ஒரு மனிதனுக்கு கொடுக்குது என்று உபனிஷத்து சொல்கிறது. உபனிஷத்து அனுஷ்டுப் சந்தகக்கு சந்தக அனுஷ்டுப்பு. ரிஷி சதாசிவம், தேவதா தத்தாத்திரேய, ஹிருதய தத்தாத்திரேய இதுன்னு ஹிருதயத்தை தொடணும். ஹரே கிருஷ்ண இது சீர்ஷ, ஹரே கிருஷ்ணன் சொல்லி தலையை தொடணும். உன்மத்தானந்தாதி ஷிகாயம் பின்பக்கத்தை தொடணும். குடுமி தாயக்க முனைன்னு சொல்லி கவச்சம் 2 தோள்பட்டை ஆரம்பிக்க கைகள் ஆரம்பிக்கிற இடம் தோள்பட்டைன்னு சொல்லணும். அந்த 2 தோள்பட்டையும் தொடணும். திகம்பரேத்தின்னு சொல்லி கண்களை தொடணும். விசாச்ச ஞானசாகர ஆசிரிய அனுஷ்டு சொடக்கு போட்டு தலையை சுற்றணும். அயம் மயா அதீதா, இப்படி என்னை யார் அறிகிறார்களோ, அப்ரம்ம ஜன்ம தோஷ அஞ்ஞானத்தினால பிறப்பு இறப்புங்கிற தோஷத்தில் இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, பிறப்பு இறப்புங்கிற சர்க்கிள், கர்மா சரீரம் கர்மா. சரீரம் எடுத்தால் கர்மா செய்யணும், கர்மா செஞ்சினா சரீரம் எடுக்கணும். எது சௌகரியம் அப்படின்னு பார்த்தா அந்த நிலை பிரணஷ்யதி அழிகிறது. பிறப்பு இறப்பு இல்லாத நிலை வருகிறது. சர்வோபகாரி சேவா மனம், எல்லோரும் நல்லா இருக்கணும், சேவா மனப்பான்மை வரும். மோக்ஷி பவதி மோட்சமடைவாய் ஆகிறான். ஏவம் வேத உபனிஷத்து. அப்புறம் மறுபடி ஓங்காரத்தை பற்றி சொல்லு. ஓமிதி வியஹரேத்தே, ஓமிதி ஓங்காரத்தை நீ ஜபிக்கணும். ஓம் நமோ பகவதே தத்தாத்திரேயா அப்படின்னு ஸ்மரணம் பண்ணி, தத்தாத்திரேய ஸ்மரண மாத்திர சந்துஷ்டாய, உன்னை நினைக்கிறேன், உன்னை நினச்சா உன் பேரை சொன்னாலே சந்துஷ்டி திருப்தி வரணும் எனக்கு. மகாபய நிவாரணாய, பயத்தை நீக்குபவனாக. மகா ஞானப்பிரதாய, ஞானம் கொடுப்பவனாக. சிதானந்தாத்மனே, ஆனந்த ஆத்மாவாக. பாலோன்மத்த, சின்ன வயசுலேயே தன்னை மறந்த நிலையில் இருக்கக்கூடிய பால உன்மத்தை. பிசாச்ச வேஷாயதி, இந்த பிசாச்சுன்னா அவங்கள பார்த்தா பயமாக இருக்கும். அவங்க பிசாசு இல்லை, பிசாசு போல் இருப்பாங்க. யார்? ஜடா ஜூட்டோடு இருப்பாங்க, ஒரு மாதிரி வக்கரமாக இருப்பாங்க, குளிக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி இருப்பாங்க, மார்க்கமாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மார்க்கமாக இருப்பாங்க. பிசாச்ச வேஷயதி, வேஷந்தான் அது. மகாயோகினே, ஆனால் யோகத்தில் இருக்காங்க. அதான் யார்? அதுதாங்க இங்கே சிறப்பு. என்னன்னு கேட்டால், ஞானம் இருக்கிறவன் தன்னை வெளிப்படுத்திக்கவே மாட்டான், சைலண்ட்டாக தான் இருப்பான். அவனை எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் கூட பண்ணுவாங்க. அப்போ கூட என்ன பண்ணுவான்? சைலண்ட்டாக தான் இருப்பான். வாழ்க்கையை 30 வருஷம் கழித்து தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறேன்.
இவ்வளோ நாள் பேசலையே, இவ்வளோ நாள் ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள் யாரை வேணும். பல பேர் சொல்லி இங்கேருந்து இவ்வளோ வருது அவருக்குள்ளேருந்து என்ன எங்கேருந்து வருதுன்னா எல்லாம் முருகனை போய் கேளு. மகா யோகினே, யோகிகளாக இருப்பாங்க, மனநத்தில் இருப்பாங்க அவங்க. உங்களுக்கு தெரியாது, நம்ம உள்ள ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கோம். இடையில வந்து நம்மளை அதை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. பேச்சு கொடுத்து சௌக்கியமா, அப்புறம் செட்டுலாம் போடுறீங்க அழகாக இருக்குது அப்படிம்பான். அவனுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் நான் ஊங்கோட்டணும், தலையாடணும், நடிக்கணும், முகத்தை ஈன்னு வச்சுக்கணும். இதெல்லாம் செயற்கையாக இருக்குது. எனக்கு நம்ம சுபாவம் அது இல்லை, ஒன்றும் சொல்ல முடியாது இது. அதனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தன்னை காமிச்சிக்க மாட்டாங்க. தன்னை ஒரு ஞானி, ஒரு யோகி, ஒரு சித்தன், ஒரு சித்த புருஷன் அப்படிங்கிறத ஒரு நாளும் காட்ட மாட்டாங்க. நீங்கள் கண்டுபிடிச்சாதான் உண்டு. இளங்காலாம் ஜி என்ன ஜி உங்கள்கிட்ட எல்லாம் சாதாரணமாக பேசியிருக்காங்க, சாதாரணமாக பேசுவாங்க, அவங்க சாதாரணமாக பார்க்குறாங்க, சாதாரணமாக தான். நீங்கள் ஆழமாக பார்க்குறீங்க. ஞானத்தில் முருகனுக்கே பிரிய தர்சனாயன்னு ஒரு மந்திரம் வருது. தனக்கு யாருக்கு பிரியம் இருக்கோ அவங்ககிட்ட தான் தன்னை அப்படி திறந்து காமிக்கிறாரு. முத்து, நான் முத்து அப்படின்னு சொல்லி டக்குன்னு முடிக்கிறாரு. முத்துக்குமரன், செல்வ முத்துக்குமரன். பாக்கி பேருக்கெல்லாம் அவரை யாரும் காட்டுறதில்லை. அவர் தெரியுமில்ல, வந்தியா சுற்றிட்டு போ, பிரகாரத்தை சுற்றி போ போ போ, தண்ணி குடிச்சிட்டு போ, சொல்லனா சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு. அதெல்லாம் சொல்ல முடியாது. இது யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் வெக்கம் சூடு சொன்னெல்லாம் விட்டுட்டேன், அதனால் சொல்கிறேன். புரியுதா? அகங்காரம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். சொல்ல சொல்ல என்னுடைய அகங்காரம் போகும். எனக்கு தெரியாமல் எங்குள்ள அகங்காரம் இருக்கலாம் இல்லையா, இருக்கலாம் இல்லையா, அந்த அகங்காரம் கூட போகட்டுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் அடிக்கடி சொல்லிக்கிறது. வெக்கமான சூடு சொன்ன கிடையாது அப்படின்னு சொல்லுது. வேதமாக தான் சொல்லுது. அது பேர் அகங்காரம்னு பேர். ஒரே வார்த்தையில் சொல்லு. நம்ம நெகட்டிவில் வந்து ஒன்றே ஒன்று தான் சொல்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க, இது நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி. எப்படி ஒரே ஒரு மூச்சு பயிற்சி கர்மம், ஒரே ஒரு ஜபம் ஓங்காரம், ஒரே ஒரு மார்க்கம் ஞான யோகம், ஒரே ஒரு குரு முருகப்பெருமான், வேறு என்ன இருக்குது? இப்போ ஒரே ஒரு நெகட்டிவ் அகங்காரம், வேறு எதுவுமே பேச போகிறதில்ல. அடியன் நெகட்டிவ் பற்றி ஒரு வார்த்தை பேச போகிறதில்ல. இந்த அகங்காரம் தான் சீப்பு. இந்த சீப்புக்கு நெருப்பு வச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு உங்களுக்கு. வேறு பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. சம்சாரி தான், எல்லாமே உங்களை கடந்து போகும், உங்களை வந்து தொடும். நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் வரும், வரக்கூடாத நேரத்தில் வரும். அது வந்து போட்டோம், அது வரலை, அது போகுது. நேற்று ஓங்காரம் ஜபிக்கிறோம், ஒரே தாமச குணமாக வருது, தூக்கமாக வருதுன்னா இருட்டை கடக்கணும்ப்பா. நீங்கள் ஓங்காரம் ஆத்மாக்குள்ளேருந்து வெளியில் வந்திருக்கு, அதை நீங்கள் ஜபிக்க அது உங்களை லயம் பண்ணி இருட்டை கடந்து போகணும். அதுக்குள்ளே எனக்கு தூக்கம் வந்துடுச்சு, அதுக்குள்ளே கெட்ட எண்ணங்கள்லாம் வருது அப்படின்னா அதெல்லாம் நீ கடந்து போகணும், ஜபிக்கணும். ப்ரைம் டைமத்தில் ஜபிக்கணும். ஓங்காரம் எளிமையாக உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு. இப்போ என் பேச்சை நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னா, இந்த வாக்கில் அந்த ஓங்காரம் பிரதிபலிக்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் அது உங்களுக்கு புரியுது. இந்த நம்புறது சாதாரணமாக வராது, சோபாமாக வருது. ஓங்காரத்தை அடியேன்னு எத்தனை முறை பேசினாலும், பல முறை பேசியிருக்கேன். ஒரு நாள் கூட எனக்கு சலிப்பு வந்ததே கிடையாது. நான் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஓங்காரத்துக்கு ஈடு நான் சொல்கிறேங்க. 11,000 மந்திரத்தை அத்தியனம் பண்ணிட்டு ஓங்காரத்துக்கு இணையான மந்திரம் எதுவும் கிடையாது. வேதமே ஓங்காரத்துக்குள்ளே ஒடுங்குதுன்னு வேதமே சொல்லுதுங்க. 4 வேதமும் காயத்ரிக்குள்ளே ஒடுங்குது, காயத்ரி ஓங்காரத்தில் முடுங்குது. இப்போ நீங்கள் எல்லோரும் காயத்ரி தானே எல்லாம் சொல்லுவாங்க, காயத்ரி தானே மகான்னு சொல்லுவாங்க. காயத்ரி ஓங்காரத்தில் ஒடுக்கம். அதனால் நீங்கள் கடக்கணும். ஜபிக்கிறதுனால எந்த சைடு எஃபெக்டும் வராது உங்களுக்கு. தூக்கம் வரலாம், இருட்டு, அது உங்களை தூங்க வைக்கிறதுனா மாயக்குள்ளே போகிற நீ அந்த பிளாக் ஹோலை கடக்கணும். நீ ஓங்காரம் சொல்லி தான், அதுதான் தாரகம். தாரக மந்திரம் இருட்டை கடக்கிறதுக்கு, சம்சாரத்தை கடக்கிறதுக்கு தொடர்ந்து ஜபிக்கணும். கொஞ்சோண்டு ஜபிச்சுட்டு ஒரே நாளில் நான் சித்தி ஆகிட்டேன்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் புரிஞ்சுங்க. பேச்சு வேணால் கொஞ்சம் காரசாரமாக இருக்குமே தவிர உண்மையாக சொல்கிறேன், யதார்த்தமாக சொல்கிறேன். இப்போ ஓங்காரத்தை ஜபிக்க சொல்லுது. ஓம் இது வியாஹரேத். ஓம் நமோ பகவதே தத்தாத்ரேயா சந்துஷ்டாய மகாபய நிவாரணாய மகாபய நிவாரணாய மகா ஞானப்பிரதாய, மகா ஞானத்தை கொடுக்கக்கூடியவ. சிதானந்தாத்மனே. சித்தானந்தம், சதானந்தங்கிறத சித்தானந்தம், பிரம்மானந்தங்கிறத சித்தானந்தம்னு சொல்கிறாரு.
பாலோன்மத்தை பிசாச்ச வேஷம். வேஷத்தை பார்த்தா அவனை பார்த்தா முகத்தை பார்த்தாலே அவனுடைய இதை பார்த்து அவனை கண்டே பிடிக்க முடியாது. அவன் சித்தன், அவன் யோகிங்கிறத கண்ட முடியாது. மகா யோகினே அவதூதாய, அவதூத்தனாக இருப்பான். உணர்வே இருக்காது. ட்ரெஸ்ஸு போட்டிருக்கானா, ஒழுங்காக போட்டிருக்கானா, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அனசூயா, அனசூயானா தீய எண்ணங்கள் அற்றவன். ஆனந்தவர்தனாய, ஆனந்தவர்தன, ஆனந்தத்தை வளர்க்கக்கூடியவன். புத்திராயதி சர்வகாம பலப்பிரதாய, என்னெல்லாம் ஆசைப்படணும் அந்த பலன்லாம் கிடைக்கணும். ஓமித்தி விகாரதி, இடையில இடையில ஓங்காரம் சொல்லணும். பவபந்த மோச்சனாய, அடுத்தது பவபந்தன். எல்லாம் புரியுதுல்ல? புரியுதா இல்லையா? பவபந்த மோச்சனா, பந்தங்கள்லேருந்து விடுபடு. கிரீமதி விகாரத்தி, இடையில கிரீம்னு சொல்லணும். சகல விபூதி தாயேதி, சகல விபூதிகளும் சகல ஐஸ்வர்யங்களும் கொடுப்பவனே. குரோமிதி விகராது, குரோம்னு சொல்லணும். அடுத்தது சாதி ஆகர்ஷனாயேதி, நீங்கள் சாதக்கு உங்களுடைய லட்சியத்தை ஆகர்ஷிக்கிறீங்க. லட்சியம் உங்களை ஆகர்ஷித்து வா என்னை வந்து அடை அப்படின்னு சொல்லுது பரம்பொருள் சொல். அதான் சத்திய ஆகர்ஷனா ஏதி ஷௌஹு ரதி வியகாராதி. இடையில இடையில இந்த மந்திரங்கள்லாம் இடையில இடையில ஒன்று ஒன்று சொல்லணும். சர்வமனக சோபனாய, மனசோபம்லாம் இருக்கிற கிளேஷம் துக்கம்லாம் துக்க நிவாரணாயன்னு அர்த்தம். ஸ்ரீமதி விகாரதி, ஸ்ரீம்னு சொல்லணும். மகா ஓம், ஓங்காரத்தை நீண்டு சொல்லணும். ஓங்காரத்தை ஓம்னு பூர்த்தி பண்ணிவிட்டு ஓங்காரத்தை நீட்டு சொன்னால் ஓ அப்படி நீட்டணும். ஆனால் கரெக்டாக மீட்டர் இருக்கணும். புரியுதா? ஓங்காரத்தை கண்டம் பண்ணக்கூடாது. புரியுதுல்ல? ஓங்காரத்தை கண்டம் பண்ணாதீங்க. தெரியலன்னா கேட்டுங்க எங்கிட்ட அடியன், எனக்கு தெரிஞ்ச சொல்லித்தரேன். சிரஞ்சீவினே வஷட் அப்படிங்கிற, சிரஞ்சீவினேன்னு சொல்லிட்டு வஷட்னு சொல்லணும். விகாரத்து வசிகுரு வசீகரிப்பாய் எங்களுக்கு சாதகம் படுத்துவாய். வௌஷட், இதெல்லாம் மந்திரங்கள், இதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் அர்த்தம் இல்லாதது ஆனால் பூர்த்தியானது. ஆக்கர்ஷிய வசி, எதை நீங்கள் கேட்குறீங்களோ அது உங்களை நோக்கி. லா ஆஃப் அட்ராக்ஷன் சொன்னோம்ல அது. விவகாரத்து வித்வஷனா பகையை அறுக்கப்படணும். துவேஷம் இருக்கிற துவேஷம் தான் வித்வேஷம். பகை இல்லாமல் போகணும். ஃபட் அப்படின்னு சொல்லணும். உச்சாடைய உச்சாரணம் பண்ணணும். ட ட இதான் டட்டேச்சின்னு சொல்லுவாங்க. டட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்தம்பைய அப்படியே ஸ்டன்னாகி நிற்கணும் அவன் பகைவன். விவகாரத்து ககேதி டான்னு சொன்ன மாதிரி விவகாரத்து மாறைய அவனை அடி நம்பன்னாய நமக. இதெல்லாம் இந்த மந்திரங்கள்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும், கொஞ்சம் கோபமாக இருக்கும். பகைவனுக்காக பயன்படுத்துகிற மந்திரம். சம்பன்னாய நிரப்புவாக, செழிப்பான வாழ்க்கையை நிரப்புவாயாக. போஷய பரிபாலனம் செய்வாக, போஷண சக்தி கொடுப்பாயாக. பரயந்திர பரதந்திர பரமந்திர, எங்களுக்கு அகைன்ஸ்டாக மந்திரமோ யந்திரமோ தந்திரமோ பயன்படுத்தினானா அவன் பகைவன், சிந்தி அதெல்லாம் சிதைப்பாயாக. கிரகான் நிவாராய, கிரக தோஷம் இருக்கா? சும்மா இருக்காது ஒரு இடத்துல. அதெல்லாம் அந்த கிரக தோஷங்கள்லாம் நிவாரைய. வியாதி நிவாரைய, புரியுதில்ல? வியாதி. துக்கம் ஹரய. தாரித்ரியம் வித்ராய, தாரித்ரியம் போட்டும். தேகம் போஷய, உடம்பு நல்லா இருக்கும். சித்தம் தோஷய, சித்தம் அமைதி அடையட்டும், திருப்தி அடையட்டும். சர்வமந்திர சர்வயந்திர சர்வதந்திர சர்வபல்லவ ஸ்வரூப இதி, இதெல்லாம் எங்களுக்கு ஸ்வரூபமாகட்டும், எங்களுக்குள்ள ஸ்வரூபமாகட்டும், எங்களுடைய உயிராக கலக்கட்டும். நல்ல மந்திரங்கள் எல்லாம். ஓம் நம சிவாய இது உபநிஷத்து அப்படி சொல்லி ஓம் நம சிவாய சொல்லுங்கன்னு சொல்லுது கடைசி வார்த்தை. சிவ வழிபாடு பண்ண சொல்லுது. இப்படி சொல்லி மந்திரத்தை முடிக்குது. ஏவம் வேத, இப்படி யார் அறிகிறானோ
சந்தக அனுஷ்டுப்பு, ரிஷி சதாசிவம், தேவதா தத்தாத்ரேய, பீஜம் ஓமிதி, சக்தி ஸ்வாகா, கீலகம்ங்கிறது திராமிதி, அஷ்டமூர்த்தியே 8 மூர்த்திகளுக்கும் வணக்கம் சொல்கிறது. ஷட் மந்த்ரான் பவந்தி 6 மந்திரங்களை பயன்படுத்துகிறது. நித்தியம் யோ நித்தியம் அதீத்த, யார் இதை தினமும் அறிகிறார்களோ, வாயவ அக்னி சோம ஆதித்ய பிரம்ம விஷ்ணு ருத்ர இத்தனை தேவதைகள் போல பூதோ பவதி புனிதமடைவீர்கள். காயத்ராயாக சதசகஸ்ரம் ஜப்தா பவதி, காயத்ரி மந்திரத்தை ஒரு லட்சம் முறை ஜபிச்சதுக்கு சமம். மகாருத்ர சதசகஸ்ர ஜபி, மகாருத்ரத்தை 1 லட்சம் முறை ஜபித்தது 10 லட்சம் முறை, சகஸ்ர அதான் 1 லட்சம் முறை ஜபிச்சதுக்கு சமம். பிரணவாயுத கோடி ஜபிச்சோ, பிரணவத்தை கோடி முறை ஜபிச்சதுக்கு சமம். நல்லா ரிஷிகள் சொல்கிறாங்க, பொய்க்காது. ஆனால் நம்ம இதுக்குள்ளே போக போகிறதில்ல, இது பின்னெல்லாம் போயிடாதீங்க என்ன. அதுதான் நிறைய விஷயங்களை விவரிக்கிறது இல்லை அடியன். இதெல்லாம் கடந்து போகட்டும், இதெல்லாம் நமக்கு கிடையாது. ஞான யோகத்தில் போகிறோம், நமக்கு நேரம் பத்தாதுங்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக கலட்டி விடுறோம். எது தேவையோ அதை சேர்த்துக்கிறோம். இப்போ 11,000 மந்திரத்தை கலட்டி விட்றோமா இல்லையா? 11,000 மந்திரத்தில் 10,000 மந்திரத்தை கழட்டி விட்றோம். வெறும் 1000 வார்த்தை. சதபூர்வான சதபரான, உனக்கு முன்னாடி 100 ஜென்ரேஷன் முக்தி. சதபரான பின்னாடி வரக்கூடிய 100 ஜென்ரேஷன் முக்தி. புனித்தை புனிதமடைவார்கள். பங்கி பாவனோ பவதி, அவர்கள் படிப்படியாக பாவனோ வரிசையாக புனிதமடைகிறார்கள். பிரம்மஹத்யாதி, பிரம்மஹத்யா செய்தவன், பாதகை பஞ்சமா பாதகம் செய்தவன் முக்தோ பவதி, முக்தியாகிறான். கோஹத்யா பசுவை கொன்றவன் முக்தோ பவதி. துலா புருஷாதி தானகே, துலாபாரம் வச்சு தானம் பண்ணவன் பிரபானானத்தக, அவன்லாம் பாவத்தை நீங்கி புண்ணியம் செய்கிறான், புண்ணியம் செய்த பலன் உண்டு. பூதோ பவதி அசேஷ பாப்பான் முக்தோ, எஞ்சிருக்கிற பாவமே இல்லாத அளவுக்கு சுத்தமாக க்ளீனாக எடுத்துடும். அபக்ஷய பக்ஷய பாப்பே, சாப்பிடக்கூடாததை சாப்பிட்றது அது ஒரு பாவம். அபக்ஷய சாப்பிடக்கூடாதது பக்ஷயம் சாப்பிட்டால் பாவம். முக்தோ பவதி. சர்வமந்திர யோக பாரினோ பவதி, எல்லா மந்திரத்துக்கும் அவனுக்கு யோகம் இருக்கும், அது அர்த்தம் பொருள் புரியும். பவதி ச ஏவ பிராமணோ பவதி, அவன் பிராமணன் ஆகிறான், பிரம்மமாகிறான். தஸ்மாத் சிஷ்யம் பக்த, இங்கே அந்த சிஷ்யனை வந்து பக்தன்னே சொல்லுது. தஸ்மாத் சிஷ்யம், அதனால் சிஷ்யன் பக்தன் பிரதி கிரகிணியத்தை ஒன்றையும் அவன் ஏற்க வேண்டும். அப்படி ஏற்க சக அனந்த பலம் அஸ்னுதே, எல்லையற்ற பலன்களை அடைகிறான். ச ஜீவன் முக்தோ பவதி, முக்தனாகிறான். பகவான் நாராயணேன பிராமண மித் பிராமணம் இத்தி உபனிஷத்து. பெருமாள் பகவான் பெருமாள் நாராயணன் பிரம்மாவுக்கு இப்படி கூறினார் என்று உபனிஷத்து கூறுகிறது. அப்படின்னு இந்த உபனிஷத்து, தத்தாத்திரேய உபனிஷத்து முருகப்பெருமானுடைய கருணையினால் 97வது படிக்கட்டில் அடியனுடைய அந்த கணிப்புலாம் மிகச்சரியாக போயின்னு இருக்கு. 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி அடியன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கரெக்டாக 97வது உபனிஷத்து வரும். இன்னும் ஒரு 11 உபனிஷத்து இருக்கா 108க்கு. அது பின்னாடி இருக்கிறதே நம்ம பேச தான் போகிறோம், எதையும் விட போகிறதில்ல. 112 வரைக்கும் இருக்குது, இன்னும் ஒரு 4 உபனிஷத்து இருக்குது. இப்போ ஒரு 11, ஒரு 4, இன்னும் 15 உபனிஷத்து இருக்குது. ஆனால் இது பூர்த்தி ஆகிறதுக்குள்ளேயே சிரவணம், இது பூர்த்தி ஆகுனா சிரவணம் பூர்த்தி ஆகுதா அடியன் 100 கணித்தேன். அப்புறம் 108ங்கிறது பூர்த்தி ஆகட்டும், 108ஆகவே இருக்கட்டும். இவர் சொன்ன மகாவிஷ்ணு சொன்ன மாதிரி, நாராயண பெருமாள் சொன்ன மாதிரி 108 பண்ணணும்னு நினச்சோம். இப்போ எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது எல்லாத்தையும் பண்ணுவோம். உங்கள் வீட்டில் ஏதாவது உங்கள் பரண மேலே ஏதாவது உபநிஷத்து இருந்துன்னா எடுத்துன்னு வாங்க, எல்லாத்தையும் தமிழ் பண்ணி விட்ருவோம். அப்புறமா யார் பண்ண போகிறா? அப்புறம் எப்போ ஒரு 1000 வருஷம் கழிச்சு யாராவது பிறப்பாங்க, முருகப்பெருமானே பிறப்பார். அதனால் அதை எல்லாத்தையும் தமிழ் பண்ணுறோம். அது முடிக்கிற தருணத்தில் இந்த மந்திர வார்த்தைகளை சைட் பை சைடு 25 வார்த்தைகளாக அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தேன்னா
ஒரு இந்த 1000 வார்த்தையிலேருந்து 100 அமிர்தமாக எடுப்பேன். அது அப்புறம் இது பல ரவுண்டு இது நம்ம மனனம் பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய 1000 வார்த்தையும் உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிச்சுன்னா மொத்த வேதாந்தத்தையும் நீங்கள் கரைச்சி குடித்ததுக்கு சமம். அப்புறம் மனனம் பண்ண ஆரம்பிக்கும் போது மந்திரங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, மகா வாக்கியங்களை ஒரு 100 200 எவ்வளவு கிடைக்குதோ, எனக்கு குறைஞ்சது ஒரு 200 கிடைக்கும்னு நினைக்கிறேன். 200 500 மகா வாக்கியங்கள் ஒரு லைன். இது வார்த்தையாக சொல்கிறேன், அது ரொம்ப எளிமை. அந்த வாக்கியத்தை எடுத்து விசாரம் பண்ணுவோம். மகா வாக்கியங்கள் விசாரமே இன்னும் பண்ணலை. அதாவது அங்கங்கே பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைவான ஒரு விசாரமாக இருக்கணும், உங்களுக்கு எளிமையாக புரியணும். அது 100 200 அந்த மந்திரங்களை நம்ம மகா வாக்கியங்களை விசாரம் செய்ய ஒன்றும் இல்லை. அதில் தெளிவாக இருக்கிறது புரிஞ்சிச்சுன்னா, எனக்கு புரிஞ்சிச்சுன்னா நான் விட்டுருவேன், விசாரம் பண்ண மாட்டேன். எனக்கு இதெல்லாம் புரியுதுச்சுன்னா விட்டுடுவேன். அது புரிஞ்சிச்சுன்னா ஓகே, புரியலைன்னா அதெல்லாம் நான் கொஞ்சம் பேசுவோம். அப்படி இந்த மந்திர வார்த்தையும் மகா வாக்கியமும் பேரலாக போகும். அதுதான் மனனம். அது தத்துவமசிங்கிற டைட்டிலில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 1000 வார்த்தைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டோம்னு சொன்னால், நினைவுபடுத்திட்டோம், ரீகாலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த மகா வாக்கியங்கள் விசாரம் பண்ணும்போது மனனம் தெளிவாயிடும். உங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் நீங்கள் பிரம்மங்கிறத அறிவீங்க, தெளிவீங்க. அறிதல், புரிதல், தெரிதல், உணர்தல், அப்புறம் சொரூபம் ஆகிடுவீங்க. வாழ்தல்னு சொல்லக்கூடிய உணர்வு, அகம்பிரமாஸ்மி உணர்வு தானாகவே பிறக்கும். அந்த நிலைக்கு முருகப்பெருமான் நம்மளை படிப்படியாக எல்லாம், இதில் ஒரு வார்த்தை கூட சொந்த வார்த்தையோ சொந்த ஐடியாவோ கிடையாது. புரியுதா? எல்லாம் உபநிஷத்தில் இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன், எடிட்டிங் பண்ணுறேன். அதாவது கோஆர்டினேட் பண்ணுறேன், அவ்வளோதான். கோஆர்டினேட்டர்னு வேணால் சொல்லிக்கலாம். கோஆர்டினேட் பண்ணுறோம், வெவ்வேறு இடத்துல இருக்குது. அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், ஒரு ஃபார்முக்கு கொண்டு வரோம், அவ்வளோதான். ஒன்றும் சொந்த கருத்துலாம் இல்லை. இதை கனெக்ட் பண்ணும்போது உங்கள் அடியன் சொல்கிறது எல்லாம் தெளிவாக புரியும். அகம்பிரமாஸ்மிங்கிறத நீங்கள் மறுக்க முடியாமல் ஏற்றுக்குவீங்க. அது பிறக்கும், தானாக பிறக்கும். சரியா? முருகனுக்கு நன்றி சொல்லி குரு பூர்ணிமாவை நீங்கள் எல்லாம் கொண்டாடணும். இது நான் இணையிலேருந்து இந்த அழைப்பை கொடுக்குறேன். இந்த 10 நாள் டெய்லி குரு பூர்ணிமா ஒரு வார்த்தை பேசுவேன். குரு பூர்ணிமாவுக்கு நீங்கள் யாரெல்லாம் முருகனை குருவாக ஏற்றுக்கிட்டீங்களோ அவங்க வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த சன்னதிக்கு வந்து கூடுங்க. அவரோட முருகனுக்கு நன்றி சொல்லுங்கள். வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நன்றி சொல்லிவிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அது குரு பூர்ணிமா அன்னைக்கு அது கிடையாது. குரு பூர்ணிமாவுக்கு அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் அதை நம்ம கொண்டாடுறதா இருக்கோம். ஒரே ஒரு உற்சவம் தான். இது வரைக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் இங்கெல்லாம் வழிகாட்டியிருப்பாங்க, எல்லா குருவுக்கும் அந்த நன்றி போய் சேரும். முருகனுக்கு நன்றி போணுச்சுன்னா எல்லாருக்கும் நன்றி போய் சொல்லணும். நன்றி சொல்கிறது மிக முக்கியமான ஒரு கடமை, ஒரு சிஷ்யனுடைய கடமை. புரியுதா? அதெல்லாம் மறக்கக்கூடாது. அது ஒரு நுட்பமான நாடி. அது அந்த நன்றி நாடி வந்து சகசிராரம் அழைச்சிட்டு போய் துரியத்துக்கு அழைச்சிட்டு போயிடும். புரியுதா உங்களுக்கு? நான் சூக்ஷ்மம் இருக்கு. சில விஷயங்களுக்கு எனக்கு லாஜிக் மந்திரம் இல்லாததுனால சொல்ல முடியலை. பல விஷயங்கள் சூக்ஷ்மம் நான் சொல்லாமல் இருக்கேன். சந்தர்ப்பம் வரட்டும், மந்திரம் வரட்டும், அந்த மந்திரத்தை வச்சு செஞ்சுருவோம். அதனால் இன்றைக்கி 97வது படிக்கட்டை நம்ம கடந்து 98வது படிக்கட்டுக்கு நாளைக்கு கால் வைக்கலான்னு சொல்லி முருகனுக்கு அனந்த கோடி நன்றி சொல்லி, இந்த தத்தாத்திரேய உபநிஷது தமிழ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கொடுத்த முருகப்பெருமானுக்கு அனந்த கோடி நன்றி சொல்லி, கேட்கக்கூடிய உங்களுக்கும் நன்றி சொல்லி பூர்த்தி செய்கிறோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகனுக்கு குருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கவியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே